என் நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. எம் மக்களே, நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். என் நாட்டிற்காக இரத்தம் சிந்திய வீரர்களே, உங்கள் தியாகத்திற்கு ஒரு நல்ல பலன் கிடைத்து விட்டது. பாருங்கள், என் நாட்டின் ஆரம்ப காலத்தில் தமிழர்கள் இந்த நாட்டிற்காக வெள்ளையனை எதிர்த்து போர் செய்தனர். அவர்கள் தன் உயிரை மட்டும் கொடுக்கவில்லை, தன் குடும்பத்தின் தன் தலைமுறையையே அழித்து கொண்டனர். உதாரணத்திற்கு நமது மருது பாண்டியர்கள் அவர்கள் முதலில் வெள்ளையனை எதிர்த்த ஒரே காரணத்திற்காக தமிழர்களை போராட்ட களத்தில் இருந்து பாதுகாத்த ஒரே காரணத்திற்காக குடும்பத்துடன் அழிக்கப்பட்டனர். ஒரே ஒரு ஆண் வாரிசையும் நாடு கடத்தி அவர்களுக்கு உணவே கொடுக்காமல் எலும்பும் தோலுமாக ஆக்கி இறுதியில் அவரை நாடு கடத்திய வெள்ளையனே பரிதாபப்பட்டு அவனை கொண்டு வந்து இந்த தமிழ் மண்ணில் விட்டான் என்ற வரலாற்றை படைத்தவர்கள் இவர்கள். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் போராடியவர்கள். ஆகையால் தான் இவர்கள் மேல் இந்த தேசிய கொடியை பறக்க விட்டுள்ளேன். ஏனென்றால் இவர்கள் மீது ஜாதி கொடி பறப்பது என் இதயத்தை நொறுக்குகின்றது. இவர்களின் மீது பறக்க வேண்டிய கொடி இந்த தேசிய கொடி மட்டுமே. அதன் பிறகு வந்த தலைமுறையினர் தான் இவர்கள் வெள்ளையரை எதிர்த்து அகிம்சை போராட்டத்தை கையில் எடுத்தார் மகாத்மா காந்தி. அந்த அகிம்சை போராட்டத்தில் அவர் ஒரு வழியில் சென்றாலும் இன்னொரு வழியில் பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் அவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள். இரண்டு வழியிலும் இந்தியாவில் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாத வெள்ளையன் நாட்டை விட்டு ஓட முடிவு செய்தான். அப்படி ஓட முடிவு செய்த வெள்ளையனை நாம் அடித்து விரட்டவில்லை, அவர்களே அன்பாக தான் அனுப்பி வைத்தோம். அனுப்பி வைத்துவிட்டு அடிமைப்பட்டு கிடந்த நம் நாட்டில் தேசிய கொடியை இன்று சுதந்திர தினம் கொடி கம்பத்தில் அரை கம்பத்தில் கட்டி வைத்திருக்கிறோம். அந்த கொடியை ஏன் தெரியுமா? நாம் அடிமட்டத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்பதற்காக. நாடு சுதந்திரம் அடைந்தது என்பதை தெரிவிப்பதற்கு கீழிருந்து மேல் நோக்கி கொடியை ஏற்றுகிறோம். அப்படி ஏற்றுவது நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், எங்களது கொடி பட்டொலி வீசி மேலே பறக்கின்றது பாருங்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகவே. அப்படி நாம் ஏற்றிய கொடி இன்று பிரகாசமாக 78 ஆண்டுகளை கடந்துவிட்டது. நம் நாடு பல துறைகளில் வளர்ச்சியை கண்டுவிட்டது. இருந்தும் நாம் இந்த பட்டொலி வீசும் இந்த கொடிக்கு மாற்றாக ஜாதி என்ற ஒரு கொடியை உள்ளே புகுத்தி அதை நாம் தலைவர்கள், தேச தலைவர்களை ஜாதி தலைவர்களாக்கிய பெருமை நம் அனைவரையுமே சேரும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இளைஞர்களை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தலைவனும் தன் குடும்பத்தை இழந்தான், இன்னுயிரை நீத்தான், இரத்தம் சிந்தினார். அப்பேற்பட்ட தலைவர்களுக்கு நாம் ஒரே ஒரு கொடி, ஜாதி கொடியை போர்த்துவது சரிதானா என்று சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் கீழிருந்து மேல் நோக்கி பறக்க விட்டோமே, அதற்கான காரணத்தை சாதிக்க வேண்டுமென்றால் ஜாதியை ஒழித்து தேசியம் என்ற ஒரு இடத்தில் ஒற்றை புள்ளியில் ஒன்று சேர வேண்டும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதே போன்று குடியரசு தினத்தன்று கொடி மேலே மட்டுமே கட்டி வைத்திருப்போம். அந்த கொடியை ஓப்பன் செய்து பறக்க மட்டுமே விடுவோம். எதற்காக என்றால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். இப்போது குடியரசு, என் நாடு தனக்கான ஒரு பல சட்ட திட்டங்களை உருவாக்கி நம் மக்களுக்கு குடியரசு ஆட்சியை கொடுக்கிறது என்பதற்காகத்தான் அந்த கொடி மேலே மட்டும் பறக்க விடுகிறோம். சுதந்திர தினத்தன்று கீழிருந்து ஏற்றி பறக்க விடுகிறோம். இப்பேற்பட்ட தியாகிகள் இதோ இவர்கள் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கொடிகாத்த குமரன் எப்பேற்பட்ட மாவீரன். கையில் ஆயுதத்தை எடுக்கவில்லை, தனது நாட்டின் கொடியை கையில் பிடித்து கொண்டு போராடினார். வெள்ளையன் நீ கொடியை விடும் வரை உன்னை விடமாட்டேன் என்று அடித்து அடித்து நொறுக்கினான். கடைசியில் உயிரை விட்டாரை தவிர தன் நாட்டு கொடியை விடவில்லை. இதுதானையா தேசபக்தி? இதுதானையா தீவிரவாதம்?
தன் நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீவிரவாதம். அந்த தீவிரவாதம் மனதில் இருந்த ஒரே காரணத்தால் தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களின் அந்த ஒரு நாட்டுப்பற்று இன்று நமக்கு